வந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறேன். அது வந்து மைசூர் கோகனட் பர்பி. இது வந்து பர்பி மாதிரியும் இருக்கும், மைசூர் பாக்கு மாதிரியும் இருக்கும். அதை எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே. மைசூர் கோகனட் பர்பி செய்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து நான் வந்து கப்பு அளவில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கிளாஸ் அளவில் எடுத்தாலும் அளவுகள் சொல்கிறேன். இந்த இதில் வந்து அரை கப்பு கடல் மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு கப்பு திக்கான பால், நெய், ஒரு கப்பு தேங்காய் துருவல், சுகர் மட்டும் 1.25 கப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் மேலே டெக்கரேஷனுக்காக மட்டும் இந்த முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான். அப்புறம் வாடைக்காக ஏலக்காய் தூள். ஃபஸ்ட்டு வந்து இந்த கடலை மாவை வந்து லேசாக வறுத்துக்கிறோம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கிறோம். அரை கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இது வந்து நெய் எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் ட்ரையாக தான் வறுக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கிறேன். பச்சை வாசனை போயிடுச்சு. நான் வந்து ஒரு 2 நிமிஷம் கிட்டுறேன். பச்சை வாசனை போயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை இந்த ஒரு ஜல்லி வச்சு இதை ஜலிச்சுக்கிறோம். கட்டிகள் இல்லாமல் ஜலிச்சுக்கிறோம். இதை ஜலிச்சுக்கிறோம் நல்லா, கட்டிகள் இல்லாமல் ஸ்மூத்தாக வர்றதுக்காக. இப்போ இந்த மாவை நல்லா ஜலிச்சு வச்சுட்டேன். அதில் வந்து இந்த திக்கான பாலை ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கிடுவோம். பழைய ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நெய் ஒரு கப் எடுத்துருக்கோம்ல, அதில் பாதி கப் ஊற்றிக்கிறேன். இந்த டெக்கரேஷனுக்காக வச்சுருந்த முந்திரியை வந்து இளவரப்பாக வறுத்து எடுத்துக்கிறேன். முந்திரியை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாலும் கடலை மாவும் வச்சுருந்தோம்ல, அதை ஊற்றிட்டு கலக்கிக்கிறேன். கையெடுக்காமல் கலக்கணும். இந்த கட்டிகள் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சுகர் சேர்க்கும் போது அந்த கட்டிகள் எல்லாம் நல்லா கரைஞ்சிரும். இப்போ இது கெட்டியாச்சு. இதில் வந்து சுகர் சேர்த்துக்கிடுவோம். இப்போ வந்து இந்த கடலை மாவில் நெய் போட்டிருக்கோம். இப்போ இந்த சுகர் நல்லா கரைஞ்சி அது நல்லா கொஞ்சம் லிக்விட் ஆகும். அப்புறம் கெட்டியாகும் போது இந்த தேங்காய் துருவலை சேர்க்கணும். இப்போ திக்காயிடுச்சு கொஞ்சம். இப்போ தேங்காய் துருவலை சேர்த்துக்கிடுவோம். எந்த ஸ்வீட்டுக்கும் கொஞ்சம் சால்ட் போடணும். அதனால் லைட்டாக ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கிறேன். அடுத்து வாசனைக்காக ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். இப்போ மீதி இருக்க நெய்யையும் ஊற்றிக்கிறேன். இது நல்லா உருண்டு வருது பாருங்கள். இதுதான் பதம். ஒரு 5 நிமிஷம் கட்டிகிட்டே இருந்தால் ரெடி ஆயிடுச்சு. கிண்டுறதுக்கு 5 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன். ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த ட்ரேயில் வந்து பட்டர் சீட்டு போட்டு வச்சுருக்கேன். அதில் ஊற்றிக்கிடுவோம். இதை ஆற வச்சு வில்லைகள் போடலாம். இதை இப்போ நல்லா சமப்படுத்திட்டோம். கொஞ்சம் ஆறினதும் வில்லைகள் போட்டுக்கிடுவோம். நல்லா ஆறிடுச்சு. இதை குறுக்க கொஞ்சம் ஆறும்போதே கட் பண்ணிட்டேன். இதை நம்ம பண்ணி முழுசாக அந்த பிளேட்டுக்கு மாற்றிட்டு வில்லைகள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி ரெடியாக இருக்குன்னு. இனி குறுக்க கட் பண்ணிக்கிறோம். இது வந்து தேங்காய் பட்டு மாதிரி ஹார்டாக இருக்காது. மைசூர் பாக்கு மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது. நல்லா கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக ஜூஸியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ இந்த மைசூர் கோகனட் பர்பியை என் பையன் வந்து டேஸ்ட் பண்ணி காமிப்பாங்க. எப்படி இருக்கு? வேற லெவலில் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மைசூர் கோகனட் பர்பின்றது தேங்காய் மிட்டாயோட டேஸ்ட்டும் இருக்கும், மைசூர் பாக்கோட டேஸ்ட்டும் இருக்கும். இது வந்து பாகுப்பதம் அப்படி இப்படிலாம் எதுவும் தேவையில்லை. அதனால் பிகினர்ஸாக இருக்கவங்களும் எல்லாருமே இந்த ஸ்வீட் பண்ணலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.